பாசிட்டிவா திங்க் பண்றதுனா என்ன நான் சொல்லவா? பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கும். நீ நெகட்டிவா திங்க் பண்ணாலும் பாசிட்டிவா தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவாவே திங்க் பண்றது. Faith moves God, it moves God. Fear moves devil. Hallelujah. Amen, amen. ஆனா நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்க எதிர்மறையா பேசினா கூட ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றீங்களே, பைபிள் சொல்லுதே நாவும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா தானே நடக்கும். அப்படிதான் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, அப்படிதானே எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க. நான் சொன்னேன் பாசிட்டிவா திங்க் பண்றதுனா என்ன நான் சொல்லவா? பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கும். நீ நெகட்டிவா திங்க் பண்ணாலும் பாசிட்டிவா தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவாவே திங்க் பண்றது. நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா நடக்கும்னா அதுக்கு பேர் என்ன பாசிட்டிவா திங்க் பண்றது? பாசிட்டிவா திங்க் பண்றது என்ன தெரியுமா? நெகட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா தான் நடக்கும், நான் பாசிட்டிவா பேசினாலும் பாசிட்டிவா நடக்கும். என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ பாசிட்டிவாவே திங்க் பண்ற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சார். ஆமா, என் ஜீவனும் என் எதிரியின் மரணமும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் மரணம் இல்ல சாரே, என் பிரச்சனையின் மரணம். கோலியாத்தின் மரணம் தாவீதின் நாவில் இருந்தது, தாவீதின் மரணம் தாவீதின் நாக்கில கிடையாது. ஆகவே வசனத்தை படிக்கும்போது உங்களை கொல்றதுக்குன்னு நீங்க படிக்க கூடாது. ஒருத்தன் பைத்தியம் பிடித்த ஒருத்தன் எங்க இருந்தா, தெக்கபோலியில இருந்தான். அவன் வேலை என்னடானா கல் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொள்வது. அப்படித்தான் சிலர் இருக்கிறாங்க. பைபிள் என்ன ஆவிக்குரிய பட்டயத்தை சரக்குன்னு எடுத்து தன்னையே கிழிப்பாங்க. எந்த அளவு நாசமா போறதுக்கு அவன் முடிவு எடுத்திருக்கானோ அந்த அளவு பைபிள் வசனத்தை வச்சே அவன் நாசமா போவான். கடந்த காலத்துல நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாலமன் எழுதுறான், மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னையே நீ கெடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னை யார் கெடுக்கிறாவா? நீயே கெடுத்துக்கிற. வசனம் என்பது நல்வாழ்வுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதுவதை படிப்பது முக்கியம் அல்ல, எழுதினவர் என்ன நோக்கத்தில் அதை எழுதினார் என்கிற அறிவோடு படிக்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவனும் என் சத்துருக்களின் மரணமும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி